மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிங்க. பிபினா பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த பிபி எதனால் ஒருத்தருக்கு வருது, எப்படி அதை நம்ம ஈஸியாக வீட்டில் நம்ம ஹோம் ரெமடியை கொடுத்தே அதை கண்ட்ரோல் கொண்டு வரலாம். இது யாருக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிக்காக நான் நிறைய பேர்கிட்ட போய் மாத்திரைலாம் நான் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் சார், ஆனாலும் எனக்கு பிபி 160 170 180 கீழே இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிளட் ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு பிபினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25-26 வயசுக்கு மேலேயே பிபி நிறைய பேருக்கு வந்துடுது. இப்போ சமீப காலமாக நிறைய பேர் பிபி அதிகமாயிட்டு இறந்து போன விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த டு த கோர் அந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த பிபி இன்னைக்கு நிறைய இப்போ ஒரு சவாலாக இருக்குது எல்லாருக்கும். இதுக்கும் வாழ்க்கை முழுக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிபினா என்ன, பிளட் ப்ரெஷர்னா என்ன, இதுக்கான காசஸ்லாம் என்னென்ன நடக்குது, உடம்புல எப்படி நடந்தது, இதுக்கு என்ன நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க, எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போதான் நீங்கள் வீட்டில் இதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நாங்கள் மாத்திரைலாம் சாப்பிடுவோம், கண்ட்ரோலில் இருக்கும், டாக்டரை பார்க்க போகும்போது மட்டும்தான் எனக்கு பிபி ரைஸ் ஆகும். அதை கிளினிக்கில் டெஸ்ட் பண்ணால் மட்டும் பிபி அதிகமாக காட்டும், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிபி பார்த்தீங்கன்னா வெறும் உடல் சம்மந்தப்பட்ட ஒரு நோயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிபி அதிகமாகிற கேஸஸும் பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மனசு பதட்டமாச்சு அப்படின்னா பிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிபி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மனநிலை மாறினாலும் இந்த பிபி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ மனம் சார்ந்த விஷயமும் இங்கே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் என்ன விஷயங்களை நினைச்சா, அதாவது கடந்த காலத்தை பத்தியா இல்லை எதிர்காலத்தை பத்தியா, இதுல எந்த விஷயத்தை பத்தி நினைக்கும் பொழுது பிபி ரைஸ் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணும் பொழுதும் இந்த பிபி உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும், மாத்திரை இல்லாமலே கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ பிபி பிபினா என்ன. இப்போ நவீன மருத்துவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிபியில் ரெண்டு விஷயமா பிரிப்பாங்க. ஒன்று சிஸ்டாலிக், இன்னொன்று டயஸ்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டாலிக் அப்படின்னா என்னன்னா கீழே இருந்து ரத்தம் மேலே போறது. இப்போ இந்த டயஸ்டாலிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ரத்தம் கீழே வர்றது. இப்போ இதில் ஒரு நம்பர் சொல்லியிருப்பாங்க, அதாவது 120/80 இதுதான் பிபியோட அளவா இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் வச்சிருக்காங்க. இந்த 120 இருக்கலாம் மேல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டாலிக். இந்த டயஸ்டாலிக்ன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா 80 தான் இருக்கணும். ஏன் இதுல இது 120, இதுல ஏன் 80ன்றத இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. கீழே 72 80 போடுவாங்க. அது உங்களுடைய ஹார்ட் பீட், ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை அளவு துடிக்கும் அப்படின்றத ஹார்ட் பீட்டை கீழே போடுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டாலிக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம், ஏன்னா டெக்னிக்கலா போறேன்னு ரொம்ப யோசிக்க தேவையில்ல, இதை பத்தி புரிதல் வேணும். இந்த சிஸ்டாலிக் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கீழே இருந்து ரத்தம் மேல் நோக்கி செலுத்தப்படுது. இப்ப ரத்தம்ன்றது பார்த்தீங்கன்னா நீர் பொருள், தண்ணி, அதாவது பஞ்சபூத தத்துவத்துப்படி பார்த்தீங்கன்னா இது நீர் பூதம்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அதாவது தண்ணி எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி போகும், அது மேலே அப்பர் டைரக்ஷன்ல போகாது. ஸோ கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு பொருள் தான் தண்ணி. இப்போ இந்த டயஸ்டாலிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, மேல இருந்து ரத்தம் கீழே போறது, அதுக்கு எந்த விதமான ஃபோர்ஸ் ப்ரெஷரும் அப்ளை பண்ண தேவையில்லாம இயற்கையாவே கிராவிட்டினால, உயிர்ப்பு சக்தினால மேல இருக்க ரத்தம் ஆட்டோமேட்டிக்காவே கீழே வந்துடும். அதனால அதுக்கு ப்ரெஷர் தேவைப்படாததுனால அந்த பிளட் ப்ரெஷர் 80 இருந்தா போதும். இந்த சிஸ்டாலிக்னு சொன்ன பாருங்க, கீழே இருந்து மேலே போகணும். இந்த சிஸ்டாலிக் பார்த்தீங்கன்னா 120 இருக்கணும். ஏன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை இது உடம்பு ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லுவோம், அதாவது புவியீர்ப்பு திசையை விட அதை எதிர்த்து மேல் நோக்கி இந்த ரத்தத்தை உடம்பு செலுத்தணும். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு உங்களுடைய மசில் ரொம்ப அதிகமான இதுல செயல்படுற விஷயம் இருக்கு. உங்களுடைய அந்த காஃப் மசில்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செகண்டரி ஹார்ட்னுவாங்க, அதாவது இரண்டாவது இதயம். நம்ம எல்லாரும் ஒரு இதயம் நினைச்சிட்டு இருக்கோம், பட் இரண்டாவது இதயமா செயல்படுறது
உங்களுடைய இந்த காஃப் மசில். இந்த காஃப் மசில் என்ன பண்ணுன்னா, நீங்க நடக்கும் பொழுது, போகும்பொழுது, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை புஷ் பண்ணி மேலே ப்ரெஷர் கொடுத்து மேலே தள்ளும். அந்த ப்ரெஷரை தான் வந்து நீங்க மிஷின்ல பார்த்துட்டு எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து 150 இருக்கு, 160 இருக்கு, 170 இருக்கு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம். அப்போ நீங்க இந்த பிளட் ப்ரெஷர், இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது எல்லாருக்கும் இருக்கான்னு யாருமே இதை செக் பண்ணி பார்க்கறதே கிடையாது. பிபி இருக்குன்னு சொன்ன உடனே இப்போ நம்ம மாத்திரை எடுத்துறோம். பட் இப்போ மாத்திரை எடுத்துருக்கவங்களும் சரி, இப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த கெண்டக்கால் சதைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல, காஃப் மசில், அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய காலோட பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சதை, அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிபி யாருக்கு இருக்கோ ஒரு நல்ல பின்னாடி வந்து ஒரு லூப் யூஸ் பண்றதுக்காக, லூப்ரிகேஷனுக்காக ஒரு எண்ணெய் வந்து பின்னாடி பக்கம் அந்த காஃப் மசில் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு வேற யாரையாவது ஒருத்தரை வந்து அதை வந்து கீழ் நோக்கி தள்ள சொல்லுங்க. கரெக்டாக அந்த காஃப் மசில் முடிகிற இடமா இருக்கும். அந்த கெண்டக்கால் சதை வந்து இப்படி வந்து கோர்வையை வந்து கீழே முடியும். அந்த பகுதி கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் அழுத்தும் போது ரொம்ப வலி தாங்காம அவர் வந்து கத்துவார். ஏன் அப்படின்னா, அந்த மசில் கீழே இருக்க ரத்தத்தை எடுத்து புஷ் பண்ணி மேலே தள்ளணும் இல்லையா, அது வந்து இறுக்கமாகி போச்சு அப்படின்னா, அந்த தசை, அந்த கெண்டக்கால் சதை, அந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய அந்த சதை வந்து இறுக்கமாகி போச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ரத்தத்தை எடுத்து தள்ளணும். இறுக்கமாகி போச்சு அப்படின்னா இன்னும் ப்ரெஷர் கொடுத்து மேலே ரத்தத்தை தள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுடைய பிபி வந்து எப்பவுமே வந்து 160லயே வந்து ஸ்டாண்டர்ட் நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த கெண்டக்கால் சதையை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறத லூஸ் பண்ணி விட்டாலே நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், பிபி வந்து 160லேருந்து 120, 125 வந்து நின்றுடும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுதே வந்து பிபி வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிபியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பிபி மட்டும் தனியாக ஒருத்தர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, பிபி இருக்கு, கிட்னியில் ஒரு கிரியேட்டின் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு, பிபி இருக்கு, லங்ஸில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கும் பிபி இருக்கு. இப்படி எந்த நோயை சொன்னாலும் அந்த நோய் கூட ஒரு துணை நோயா வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து எல்லாருக்குமே இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன கண்டுபிடிச்சி மாத்திரை கொடுப்பீங்க? நம்ம பொதுவான மாத்திரையா ஒரு பிபியை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ நான் சொன்ன மாதிரி கிட்னியில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பிபி இருக்குது, லங்ஸில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பிபி இருக்குது. அப்போ எந்த உறுப்புனால இவருக்கு பிபி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த உறுப்பில் அவருக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதன் மூலயமா இந்த இந்த பிபி, பிளட் ப்ரெஷர்ன்ற இந்த வார்த்தையிலேருந்து, இந்த நோயிலிருந்து மொத்தமாக நீங்கள் வந்து வெளியே வந்துட முடியும். ஆயுசு முழுக்க மாத்திரை சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்ற அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ உங்கள் அருகாமையில் எந்த டாக்டர் இருந்தாலும் அவர்கிட்ட எந்த ஆர்கன்னால பிபி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அந்த பிபியை சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பண்ணாலே போதும். உங்கள் பிபி வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஸோ இதுக்கான பொருள் வந்து நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து மரமஞ்சள்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா மரமஞ்சள், அது வந்து கொஞ்சம் மரப்பட்டை மாதிரி வரும். அந்த மஞ்சளை வாங்கி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சீரகம், அந்த சீரகத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வறுக்கலாம் தேவையில்லை, நார்மலாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. இதில் உப்பு அந்த மாதிரியான எதுவுமே சுவைக்கு ஆட் பண்ணக்கூடாது. மரமஞ்சள் ஒன்று, மரமஞ்சள், ரெண்டாவது வந்து சீரகம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மோர் 100 ml. புளிச்ச மோர்லாம் இல்லை, நார்மல் மோர் ஒரு 100 ml. இது கூட ஒரு பூ ஒன்று இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பூ தான் இந்த பிபியை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பூ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவள மல்லின்னு சொல்லுவாங்க இது பேரை. அதாவது மல்லிப்பூ மாதிரியே தாங்க இருக்கும். நிறைய பேருக்கு பவள மல்லிலாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. மல்லிப்பூ மாதிரியே பூ வெள்ளையா இருக்கும். மல்லிப்பூவில் வந்து அந்த தண்டு வந்து பச்சை கலரில் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய தண்டு வந்து பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா. இந்த பவள மல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், அதாவது பவள கலரில் வந்து இருக்கும். பூ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பூ வந்து நிறைய இடத்துல மரம் மாதிரி ஒரு சின்ன மரம் சைஸ்க்கு வந்து வளர்ந்து
நிறைய பூ பூக்கும். அது ஒரு 3 பூ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மரமஞ்சளையும் இந்த சீரகத்தையும் அரைச்சி வச்சதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அந்த மோரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பூ ஒரு 3 பூ எடுத்து தண்டோட கையிலே நீங்கள் அதை பிச்சுட்டு நல்லா கசக்கி அந்த மோரில் போட்டுருங்க. போட்டு வாரம் ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றுல இந்த மோரை வந்து அந்த பூவோடு சேர்த்து குடிங்க. இதை குடிக்க 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 உங்களோட பிபி வந்து நார்மல் ஆகிட்டே வரும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் பிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக இல்லை நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.